விவசாயத்துறையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையலாம் இந்த டெக்னாலஜியை வச்சு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கான காரணம் என்னென்னா, எப்போ இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததோ அப்போ இருந்து விவசாயம் படுக்கவே ஆரம்பிச்சிருச்சு. யாருமே வேலை செய்ய வரதில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிற புது டெக்னாலஜி 50 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒருத்தர் இருந்தால் போதும், மீதி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிடலாம், நம்மளே பார்த்துக்கலாம், யாரும் ஆளே தேவையில்லை அப்படின்றது தான் என்னோட இந்த வீடியோவோட கான்செப்ட். அது மட்டும் அந்த டெக்னாலஜி பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வென்ஸ் டெக்னாலஜி, அதாவது மாடு வளர்த்தல். நம்ம ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாட்டு பண்ணைக்கு 2 விஷயம் மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ஒன்று ஆட் பிரச்சனையாக இருக்கும், அதாவது ஆட்கள் வந்து ரொம்ப குறைவாக கிடைப்பாங்க, சம்டைம் கிடைக்காமே போயிடுவாங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு 20 மாடு 30 மாடு இருக்குன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாடையுமே போயிட்டு நம்ம போய் வாட்ச் பண்ண முடியாது, ஒவ்வொரு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி ஒரு மாடு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் தான் கண்டுபிடிப்போம். அது டாக்டர் கூப்பிட்டு வந்து காப்பாற்றுறதுக்குள்ளே நிறைய மாடு இறந்தும் போயிடுது. ஸோ இந்த வென்ஸ் டெக்னாலஜி நம்ம இந்த மாட்டோட காதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாடு முழுசாக நம்ம மானிட்டர் பண்ணிடலாம். சரியான முறையில் இறை எடுக்குதா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, பாடி டெம்பரேச்சரில் இன்க்ளூடிங் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, ஒரு மாடு எங்கே போகுது எங்கே வருது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிடலாம். ஒரு 10 ஏக்கரா லேண்ட் இருக்குது அப்படின்னா 10 ஏக்கரா லேண்ட் இருக்கிறவங்க தைரியமாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் பாட்டு விட்டுட்டிங்கன்னா போதும், டெய்லி மானிட்டர் பண்ணலாம். இல்லை உட்காந்துட்டு ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், அந்த மாடு கரெக்டான சுச்சுவேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணிடலாம். இது பெரிய லெவலில் லாபம் அடையுது. இது ஃபாரினில் வந்து ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா டேப்யூ டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலிமா நம்ம ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஏக்கரா பயிர் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சோளக்கதிர்னு வச்சுக்கோங்களேன், மக்காச்சோளம் 2 ஏக்கரா மக்காச்சோளம் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த 2 ஏக்கரா மக்காச்சோளத்தை டெய்லியும் உள்ளே போய் நம்மளால் மானிட்டர் பண்ணவும் முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இல்லை. ஏன்னா நிறைய புழுவெல்லாம் வந்து ஒவ்வொரு இலையாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் இந்த டெக்னாலஜி மூலிமா டேப்பி ஒரு ஏக்கராவுக்கு 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சென்சார் முறைப்படி எவ்ரிதிங் வில் பி மானிட்டரிங். எவ்ரிதிங் அப்படின்னா அந்த செடியோட வளர்ச்சி, அந்த செடிக்கு நீர் ஆதாரம் கரெக்டாக போதா, உள்ளே வந்து ஒவ்வொரு இலையுமே ஒரு சின்ன புழு சாப்பிட்டா கூட உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஒரு செடியோட வளர்ச்சி, கலர் மாறுது, எல்லாத்தையுமே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிளியராக ஒரு லேப்டாப்பில் அப்படிலாம் ஒரு மொபைல் இருந்தால் போதும், அந்த மொபைலில் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னாலஜி மூலிமா அந்த பயிரோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லை நம்மளுக்கு விளைச்சலும் நல்லா கிடைக்கும். இன்றைக்கி இருக்கிற பெரிய ட்ராபேக் தானே, எல்லா செடியும் போய் மானிட்டர் பண்ண முடியாமல் இந்த டெக்னாலஜி மூலமாக இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்வா ஃபார்ம். அக்வா ஃபார்ம் அப்படின்னா மீன் வளர்த்தல். இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய நம்ம ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மீன் வளர்த்தல் முறையில் தண்ணி சரியில்லையோ மற்றது சரியில்லை அப்படின்னா இருக்கிற எல்லா மீனுமே இறந்து போயிடுது. இதனால் இந்த மீன் வளர்த்துறக்கூடிய மீன் பண்ணையாளர்கள் நிறைய பேர் லாஸ் ஆகிருக்காங்க. காரணம் என்னென்னா, சுகாதார முறை, சுத்தமான முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த முறைப்படி, அதாவது அக்வா முறைப்படி ஒரு பெரிய தொட்டியில் உள்ள இன்சைட் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த கேமரானுடைய டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஃபிஷ் வில் பி மானிட்டரிங். நம்ம எல்லா ஃபிஷ்ஷுமே மானிட்டர் பண்ணலாம். மானிட்டர் பண்ணுறதும் மீறி ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் எந்த முறையில் வளருது, ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷு சரியில்லை அப்படின்னா அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட்டும் பண்ணிடலாம். ஸோ வேறு என்ன மாதிரி மருந்தும் கொடுக்கலாம். எல்லா முறைகளும் இந்த அக்வா ஃபார்ம் முறையில் யூஸ் ஆகுது. இந்த டெக்னாலஜி வச்சு தான் ஃபாரினில் வந்து மிகப்பெரிய ஆட்கள், அதாவது ஒரு 20-30 பேர் செய்ய வேண்டிய இடத்துல ஒரே ஒரு ஆள் உட்காந்து மானிட்டர் பண்ணி அது தேவையான ஃபுட் எல்லாமே டெக்னாலஜி மூலியமாக கொடுத்து மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருக்கிறாங்க. ஒரு கார்பரேட் என்ற ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. நம்மளால் அந்த அளவுக்கு முடியல அப்படின்னாலும் இனிஷியல் லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக we have to trying that. 4வது விஷயம் மேன்லெஸ் டிராக்டர், அதாவது கம்ப்ளீட்டாக இது சென்சார் டிராக்டர். நம்ம ஒரு நிலத்தை உழவு ஓட்டணும் அப்படின்னா அந்த டிராக்டர்காரங்கிட்ட போய் 1 வாரம் கெஞ்சினா தான் வந்து சேருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸுக்கு போக முடியும். ஆனால் இந்த டிராக்டர் இருந்தது அப்படின்னா நம்மளே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும். இது கம்ப்ளீட்டாக சென்சார் பேஸ்டு. சார் ஏர் ஓட்டுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகுதா அப்படின்னா, ஏர் ஓட்டுறதுக்கு மட்டும் இல்லை, களை எடுக்கிறதுலேருந்து, களை பறிக்கிறதுலேருந்து, நடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. இந்த டெக்னாலஜி வச்சு தான் ஃபாரினில் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேன்லெஸ், அதாவது ஒரு 20 பேர் 30 பேர் செய்ய வேண்டிய வேலையை இந்த ஒரே டிராக்டர் மூலிமா அவங்க யூஸ் பண்ணி அவங்க டெக்னாலஜி வளர்த்திருக்கிறாங்க. இது நம்ம நாட்டுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நீங்களே பாருங்கள். அடுத்த விஷயம் என்னென்னா B2B ஃபார்மர். இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக போராட்டம்லாம் பெரிய லெவலில் நடந்தது இல்லையா, அதுக்கும் இதுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்மந்தமும் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை வந்து தக்காளியோ வெண்டைக்காயோ பறிக்கிறோம் அப்படின்னா பறிச்சுட்டு கொண்டு போயிட்டு கரெக்டாக அந்த மார்க்கெட்டில் வைக்கிறோம். அப்போ உங்கள் பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா இதில் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே சேல்ஸ் பண்ணணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் விவசாயிங்க பெரிய அளவில் லாஸ் அடைகிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, B2B ஃபார்மர் மூலிமா அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஆர்வஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ நீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஹப் மாதிரி க்ரியேட் பண்ணிடுறாங்க.
அவங்க எங்களுக்கு இவ்வளோ தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ரெக்வஸ்ட் படி இங்கே நம்ம ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம பறிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு தக்காளி செடியிலே இருந்தது அப்படின்னா அது ரொம்ப நாள் வரும். அதே ரொம்ப நாள்னா அட்லீஸ்ட் ஒரு 15 நாளாக வரும். ஆனால் பறிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளே போயிடும். அந்த டேஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. இதனால் பல லட்சம் உணவுப் பொருட்கள் வந்து வேஸ்ட் ஆகிறது தடுக்கப்படுது. எல்லா உணவுப் பொருட்களும் வேஸ்ட் ஆகிறதுக்கான மேஜர் ரீசன் என்ன, நம்ம விற்றுரும் அப்படின்ற அடிப்படையில் பறிக்கிறோம், ஆனால் வந்து அது சேல்ஸ் ஆகிறதில்ல. இந்த அடிப்படையில் ஆன்லைன் முறைப்படி நம்ம போனோம் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் தக்காளி கூட வேஸ்ட் ஆகாது அப்படின்றாங்க. கேபேஜிலேருந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எல்லாமே யாருக்காக நம்ம உழைக்கிறோமோ அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும். விவசாயம் பெரிய அளவில் நன்மை அடைவான்னு சொல்கிறாங்க. அதாவது B2B ஃபார்மர் மெத்தட். ரோபோட் டெக்னாலஜி. இப்போ ஒருத்தர் வந்து 5 ஏக்கரா 6 ஏக்கரா வந்து கரும்பு நட்டுருக்காரு. ஒவ்வொரு பயிருமே உள்ளே போயிட்டு பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. கரும்பு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர்ச்சி அடைஞ்சதுன்னா உள்ளே என்னன்னாலும் இருக்கலாம். பாம்பு அது மாதிரி நிறைய மிருகங்கள் இருக்கலாம். உள்ளே போகிறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. அதுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிறதும் பயப்படுவாங்க. ஆனால் இந்த டெக்னாலஜி, அதாவது ரோபோட் டெக்னாலஜி மூலிமா இந்த மிஷின் உள்ளே விட்டோம் அப்படின்னா அது ஒரு வகையான லைட்டும் எழுப்பும். அது மட்டும் இல்லை, எந்த ஏரியாவில் எந்த பயிரோட வளர்ச்சி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணிடுறாங்க. இந்த ட்ராக்கின் மூலிமா இப்போ ஒருத்தவர் 5 ஏக்கரா இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் சரியாக தண்ணி போகலை விளையலை அப்படின்னா இதன் மூலிமா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அது இல்லாமல் இது கம்ப்ளீட் சென்சார் பேஸ்டு. அப்படியே க்ளீனாக போகும்போது அதனுடைய ஈரப்பதத்தை கூட மானிட்டர் பண்ணி இந்த இடத்துல இவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, இது இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி வேணுன்ற கம்ப்ளீட் டேட்டா பேஸ் இந்த ரோபோட் மூலிமா கிடைச்சிடும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரோன் டெக்னாலஜி. மருந்து அடிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரையும் போயிட்டு கெஞ்சிற சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரோன் மூலிமா இந்த யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மருந்து தெளிக்கிறதுலேருந்து அந்த பயிர் மானிட்டரிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய லெவலில் ஹெலிகாப்டர்லேயே மற்றதெல்லாம் தெளிப்பாங்க. ஆனால் அது என்ன ஒரு ட்ராபேக்னா அது அந்த அளவுக்கு வந்து காற்று வந்து அதிகமாக அடிக்கும். காற்று அதிகமாக அடிக்கிறதுனால மருந்து வந்து வேறு இடத்துல நம்ம எங்கே அடிக்கணும்னு பிளான் பண்ணுறோமோ அது மற்ற இடத்துக்கு போயிடும். ஆனால் இந்த ட்ரோன் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா காற்று வந்து ரொம்ப கம்மியாக அடிக்கும். நம்ம எங்கே தெளிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக தெளிக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பயிருக்கும் இதுக்கும் கேப் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் கேப்பில் ரொம்ப க்ளோஸாகவே போகிறதுனால அதனுடைய பயிரோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்மளோட கான்செப்ட்டும் கரெக்டாக இருக்கும். அது மானிட்டரிங் கரெக்டாக இருக்கும். இதன் மூலிமா வந்து நிறைய விளைச்சல் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி பேர் தான் வந்து ட்ரோன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பவுட்டிஜெல். பவுட்டிஜெல் அப்படின்னா நம்ம நேச்சுரலாகவே வந்து இங்கே பெரிய ட்ராபேக் என்னென்னா மழையை நம்பி தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம். அந்த மழையை நம்பி விவசாயம் பண்ணும்போது ஒன்று சொட்டு நீரை வச்சு தான் அந்த தண்ணியை வந்து நம்ம சேமிக்கிறோம். அந்த சொட்டு நீரும் இல்லை அப்படின்னா, அதாவது வராண்டமாக ஒரு நிலக்கடலை இருக்குன்னா நிலக்கடலை ஃபுல்லாக நம்ம தண்ணி விட்டோம்னா நிறைய, அதாவது ஒரு பயிருக்கு 20% தண்ணி தேவை, மீதி 80% தண்ணி வந்து வேஸ்ட்டாக நிலத்தில் போயிடுது. இந்த போட்டிகோ போட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் நம்ம ஒன்ஸ் நம்ம விட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் அப்படியே தக்க வைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பயிருக்கு தேவையான 70% தண்ணி இருந்து மிச்சப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இது 30% தண்ணி இருந்தால் போதும் அந்த பயிரை சுற்றியும் கரெக்டான ஈரப்பதத்தை இது மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பவுட்டிஜெல் வந்து மிகப்பெரிய ஒரு வாத பொருளாக இருக்கலாம். ஏன்னா அது மண்ணோட தன்மையை மலட்டு தன்மையை இது கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது நம்மளுக்கு யூஸ் இல்லையான்னு பார்த்துக்கோங்க. மேபி எது யூஸ் எல்லாம் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏரோஃபார்ம் டெக்னாலஜி. ஏரோஃபார்ம் டெக்னாலஜி அப்படின்னா 30 ஏக்கராவில் விளைய வேண்டிய ஒரு பொருளை வந்து இங்கே 1 ஏக்கராவில் விளைஞ்சிடலாம். ரெண்டாவது விஷயம், 100 பேர் தேவைப்பட வேண்டிய இடத்துல இங்கே 2 பேர் இருந்தால் போதும். மூன்றாவது விஷயம், ஒரு 30 ஏக்கராவுக்கு தேவைப்பட வேண்டிய தண்ணீரை இங்கே அதிலேருந்து ஒரு 20% கொடுத்தீங்கன்னா போதும், நான் மாற்றுதல் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அந்த டெக்னாலஜி பேர் தான் வந்து ஏரோஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஹரிசான்டிக்கல் ஜோனாகவும் அது இல்லாமல் வெர்டிக்கல் ஜோனாகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹரிசான்டிக்கல் அந்த வெர்டிக்கல் ஜோன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி மானிட்டரிங் வித் சென்சார். ஒரு செடிக்கு எப்போ அதுக்கு வாட்டர் தேவையோ அந்த சென்சார் மூலிமா அது அப்போ வந்து வாட்டர் கொடுத்துரும். அது மட்டும் இல்லை, அந்த செடிக்கு தேவையான சூரிய வெளிச்சத்திலிருந்து எல்லாமே வந்து இயற்கை பேஸ்டு இல்லாமல் செயற்கையாக கொடுக்குறாங்க. பட் இந்த செயற்கையை வந்து இயற்கையோட இன்னும் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு செடி வந்து எந்த டெம்பரேச்சரில் வளரும், எந்த டெம்பரேச்சரில் வாடும், எந்த டெம்பரேச்சரில் அது நீர் எடுத்துக்கொன்றதை ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸ் ஸ்டடியே வச்சுருக்கிறாங்க. இந்த ஏரோஃபார்ம் டெக்னாலஜி தான் வந்து எல்லா கண்ட்ரியுமே வந்து மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சியும் பெற்றிருக்கிறாங்க. அதாவது ஒரு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்களில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, புழு அடிக்கிறதுலேருந்து வெட்டுக்கிளி சாப்பிட்றதுலேருந்து ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கினா அறுத்தோம் அப்படின்னா அது உள்ள ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது இடத்துல புழு இருக்கும். அது இல்லாமல் நம்ம சாப்பிட்ற காலிஃப்ளவரில்
புழுவில்லாத காலிஃப்ளவர் வந்து வெறும் 10% தான் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் முட்டைக்கோஸ்லேருந்து எல்லாமே. என்ன காரணம்னா இயற்கை முறையில் வெளியில் வளர்த்ததுனால. இதே டெக்னாலஜி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே உள்ளே வச்சு ஒரு சின்ன புழு கூட இல்லாமல் அந்த புழு வந்து அந்த ஏரியா ஜோனுக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு கட்டுப்படுத்தி மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இங்கே மொட்டை மாடியில் வளர்த்துறாங்க இல்லையா, அந்த மொட்டை மாடி டெக்னாலஜி வச்சுட்டு தான் இவங்க இந்த பெரிய லெவலில் வளர்ச்சி பெற்று மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் நிலம் அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. நம்ம கூட ஃபஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ரூமில் ஒரு வீட்டில் மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு 30 ஏக்கராவுக்கு தேவையான நீரை இவங்க வெறும் 20% இருந்தால் போதும் நாங்கள் மிகப்பெரிய சக்சீட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. சார் நீங்கள் எதுக்கு சார் நிலத்தை உள்றதுலேருந்து எல்லாத்துக்கும் ஆட்கள் தேவை, தோட்டம் கொத்துறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் போயிட்டு நம்ம கெஞ்சிட்டு இருக்கணும், அவங்க ஆட்கள் வர மாட்டாங்க, இவங்க நீங்களாம் யாருமே கெஞ்சுமே தேவையில்லை, நீயே ராஜா நீயே கிங்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரோஃபார்ம் டெக்னாலஜி மூலிமா மிகப்பெரிய வளர்ச்சியடையலாம், நீங்களும் கார்ப்பரேட் லெவலில் முன்னேறலாம்னு சொல்கிறாங்க. அந்த டெக்னாலஜி தான் இது. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லை சார் இது எல்லாமே நீங்கள் ஃபாரினில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி, இங்கே இந்தியாவில் யூஸ் பண்ணுற ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒவ்வொரு டெக்னாலஜியாக வரேன். அடுத்தடுத்த டெக்னாலஜி நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த டெக்னாலஜி யூஸ் ஆகுதோ இல்லை என்ன மாதிரி விவசாயிகள் எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண வளர்ச்சி பெறுவாங்கன்றது நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது விவசாயத்துறையில் பெரிய அளவு மாறுதல் வரணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமன்ற சேனலை. நன்றி, வணக்கம்.